வணக்கம் நண்பர்களே. கார்த்தி தீபா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஏட்டோட ஃபோனு சாமுண்டேஸ்வரிக்கு கைக்கு வந்தும் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபோனை சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு ஜன்னலோடி வெளியே தூக்கி போட்டுறாங்க. அப்போ அந்த ஃபோனை வேணும்னி தான் யாரோ இந்த வீட்டிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க சொட்டையை முறிக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கொதித்தெழுறாங்க. இந்த விஷயத்த நம்ம மாப்பிள்ளை கிட்ட தெரியப்படுத்தி அந்த ஃபோனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ராஜாவை கூப்பிட்டு இந்த ஃபோனு ஏட்டோட ஃபோனை சரியாக்கி வந்தேன், அதில் ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களா மாப்பிள்ள, அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த ஃபோனை யாரோ வேணும்னே இங்கே வச்சுருந்தேன், காணாமல் போயிட்டு, அது யாருன்னு தான் தெரியலை, நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த எதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ராஜாக்கிட்ட மட்டும் உண்மையை சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க. அந்த ஃபோனு வேணும் மாப்பிள்ள, இப்போ தான் அது காணாமல் போயிருக்கு, அதை பற்றி எனக்கு அந்த ஃபோனை மீட்டு தர முடியுமா அப்படின்னு நம்ம ராஜாட்ட கேட்குறாங்க உதவி. நம்ம ராஜாவும் ஏட்டோட ஃபோனு சரியாகி கிடைச்சதை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தே மாற்றிருக்கோன்னா அது கண்டிப்பாக சந்திரகலா தான் அப்படின்னு உண்மையை தெரியுறாங்க. அதோட நம்ம ராஜா அந்த காணாமல் போன அந்த பசங்க கிட்ட இருந்த அந்த ஃபோனை மீட்டு கொண்டு அந்த ரகசியத்தை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரியப்படுத்துகிறாங்க. உண்மை தெரியுது. அதோட இந்த ஃபோனு காணாமல் போனதுக்கு காரணம் சந்திரகலா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகலாவை வெளுத்தெடுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவேல் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறாங்கங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ஏட்டு சண்முகத்தோட ஃபோனை மீட்டு அந்த சரியாக கொடுத்த இடத்துலேருந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கையில் கிடச்சிருது. அதில் இருக்க ரகசியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா, ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு பார்த்து நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு இருக்க நேரம் தான் நம்ம சந்திரகலா ஐயையோ இந்த சண்முகத்துக்கு போனால் தான் இது இருக்கும் அக்கா, அதில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுட்டா அது நம்ம மாப்பிள்ளைக்கும் நம்ம மாமா முத்துவேலுக்கும் தான் அதில் வேட்டு இருக்குது, அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ என் கணவருக்கும் என் மாமாவுக்கும் தீமையான விஷயம் இருக்குது, அப்படி இருக்க நேரம் அந்த ஃபோனை அக்கா ஒரு காலத்துலேயும் பார்க்கவே கூடாது, அதை இப்போவே நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் தீபாவளியோட ஃபோனு வருவு. அதை பேசிகிட்டு இருக்கவே இந்த ஃபோனை கட்டிலில் வச்சுட்டு போயிடறாங்க. அதை சந்திரகலா எடுத்து ஜன்னலோடி தூக்கி வெளியே போட்டுறாங்க. கீழே கிடந்த ஃபோனை இன்னும் 5-6 பசங்க விளையாடிக்கிட்டு வர நேரம் அதை தூக்குறாங்க. தூக்கி இதை அப்போ என்னடா ஃபோனு கிடக்குது, யாருக்கையோ இங்கே அவங்க தெரியாமல் இங்கே விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை இதை காசாக்கிடலாம் அப்படின்னு ஒரு பையன் ஐடியா கொடுக்க அதை தூக்கிட்டு போகிறாங்க. அடடா, வீட்டில் இதில் தான் ஃபோனை வச்சுருந்தேன், அந்த ஃபோனை காணலைன்னா நம்ம வீட்டில் இருந்து தான் யாரோ அதில் இருக்க விஷயத்த நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தூக்கி எங்கேயோ போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதோட இந்த விஷயத்த நம்ம கிளியர் பண்ணணும்னா நம்ம மாப்பிள்ளை ராஜா கிட்ட தான் முடிவை சொல்லணும். அவர் கண்டிப்பாக அந்த ஃபோனை மீட்டு தந்துடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. ராஜாவை கூப்பிட்றாங்க. இந்த பாருங்க மாப்பிள்ளை, நான் சண்முகம் ஏட்டோட ஃபோனை சரியாக கொடுத்து வாங்கி வச்சுருந்தேன், அதில் தானே அந்த ரகசியம் அவர் விட்டுட்டு போன எவிடன்ஸ் இருக்குது, அதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு நீங்கள் வேற தேடிட்டு இருந்தீங்களா, அந்த ஃபோனு தான். ஆனால் அதை நான் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தான் வச்சுருந்தேன், அதை யாரோ எடுத்து எங்கேயோ வச்சுட்டாங்க, இப்போ அந்த ஃபோனு வேணும், அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாதுங்க, அந்த ஃபோனை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோனோட நம்பர் நம்ம ராஜா வாங்கிக்கிறாங்க. அதுக்கு கால் பண்ணுறாங்கங்க. கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பசங்க பேசுகிறாங்க. அப்போ ஃபோனை தாங்க, எங்களுக்கு நாங்கள் தான் மிஸ் ஆகிட்டோம் அந்த ஃபோனை அப்படின்னு கேட்க நேரம், சரி தாரோம், உங்களுக்கு நான் எவ்வளோ பணம்னாலும் தரலாம், அந்த ஃபோனை மட்டும் எங்களுக்கு கைக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம ராஜா போகிறாங்கங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக அந்த ஃபோனோடு தான் நான் வருவேன், நீங்கள் கவலைப்படாதுங்க, அதில் என்ன ரகசியம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இதை சந்திரகலா பார்க்குறாங்க. அவங்களுக்கு குப்புன்னு ஆயிடுது. இதை இப்போவே நம்ம காளியம்மாவுக்கிட்டையும் நம்ம கணவர் சிவனாண்டி மாமா முத்துவேல் இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல தெரியப்படுத்துகிறாங்க. ஐயோ, அந்த சண்முகத்துக்கு ஏட்டோட ஃபோனுகளில் தான் அந்த வாக்குமூலம் சண்முகம் உயிரோடு இருக்க நேரம் நம்மளை பற்றி சொல்லி இந்த அவங்க அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம் முத்துவேல் தான் அப்படின்னு கொடுத்த எவிடன்ஸ் இருக்குமே, இப்போ என்ன பண்ண, அந்த ஃபோனு கைக்கு கிடைக்கக்கூடாது, சாமுண்டேஸ்வரி பார்த்தானா மொத்த கோவமும் நம்ம மேலே வந்துடும், அதோட அந்த பரமேஸ்வரி குடும்பத்தை எதிரியாக நினச்சிட்டு இருக்கா, அந்த குடும்பம் ஒற்றுமையாயிரும், அதுக்கப்புறம்
யார் நினச்சாலும் அந்த குடும்பத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ராஜா அந்த பசங்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கிறாங்க. அதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் சண்முகம் வாக்குமூலமாக கொடுத்த எவிடன்ஸை பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரி, நீ நினச்சிட்டு இருந்தது தவறு. உங்கள் அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம் வந்து பரமேஸ்வரி குடும்பம் இல்லை, அது வந்து முத்துவேல் தான் காரணம். உங்கள் அம்மா கிட்ட இந்த முத்துவேலு தப்பாக நடக்கும் பார்த்தா உங்கள் அம்மா அடித்து வெளுத்துறாங்க. இது அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவன் உங்கள் அம்மா சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டில் அவங்களுக்கு தெரியாமல் விஷத்தை கலந்து வச்சுட்டான். இதை வந்து தெரியாமல் உங்கள் அம்மா சாப்பிட்டுக்கிட்டு அதனால தான் இறந்தாங்க அப்படின்னு உள்ள வாக்கு மூலத்தை பார்க்குறாங்கங்க. இதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த நேரம் மாற்றி வைக்க சொன்னதே வந்து இந்த சன் சன் முத்துவேல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சண்முகம் கொடுத்த வாக்குமூலத்தை பார்த்து ஆடி போகிறாங்க. இப்போவே அத்தைக்கு இதை காட்டணும். இந்த அப்பவும் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சாலும் நம்ம அத்தைக்கு எந்த விதமான கோபமும் நம்ம மேலே வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜா நினைக்கிறாங்க. ஃபோனை மீட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கொண்டு காட்டுறாங்க. சாமுண்டேஸ்வரி அந்த ஃபோனில் என்னதான் விஷயம் இருக்குன்னு நோண்டி நொங்கெடுத்தது மாதிரி பார்க்க நேரம்தான் அதிர்ச்சியான தகவல். அவங்க அம்மா சிவகாமி சாவுக்கு காரணமான மர்மமான விஷயம், இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம் வந்து தெரிய வருது. பரமேஸ்வரி குடும்பம் காரணம் கிடையாது. இந்த முத்துவேல் தான் அம்மா கிட்ட தவறாக நடந்துக்க பார்த்தா. அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, நிச்சயமாக அவன் இந்த வேலையை செய்திருப்பான். அம்மா திங்க சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்து கொன்று இருக்கான். இவனெல்லாம் விடக்கூடாது, என் துப்பாக்கியே காட்டி அவனை கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட வந்து இந்த பரமேஸ்வரி குடும்பத்துக்கு நான் இவ்வளோ காலம் துரோகம் செய்திருக்கேன். அவங்க பையனையே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பையனை பார்க்க முடியாத அளவுக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்ய போகிறேனே தெரியலை. இப்போவே போய் நான் வந்து அந்த பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து தன்னோட தவறை வந்து உணர்ந்துட்டாங்க சாமுண்டேஸ்வரி. அதோட வேகமாக ஓடுறாங்க. நம்ம சந்திரகலா வந்து பார்க்குறாங்க. என்ன அக்கா எங்கே போகிறா இப்போ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட மாப்பிள்ளை வாங்க காரை எடுங்க, ஒரு இடத்துக்கு போகணும். எங்கே அத்தை போகிறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போவே போய் நான் அந்த பரமேஸ்வரி, அதான் என்னோட அத்தை, அவங்க காலில் விழுந்து மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்கணும். நான் செய்கிற தவறுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் என் மனசு ஆறும். அவங்களுக்கு நான் என்னென்ன கொடுமை வந்து பண்ணிட்டேன், அவங்கள கூட்டி இப்போ கையோட கூட்டு அவங்க பையனு கூட அதான் எங்கள் கூடயே வந்து வச்சிக்கலான்னு பார்த்துக்கிட்டேன். அவங்க வந்து இனி வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வளோ காலம் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டேன். அவங்க செய்யாத தப்புக்கு இவ்வளோ காலம் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இனி அந்த தண்டனையை வந்து அனுபவிக்க வேண்டாம். நான் வந்து என்ன கைமாறு செய்தாலும் இதுக்கு வந்து ஈடாகாது மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க. அத்தை, உங்களுக்கு உண்மையை தெரியாததுனால தானே நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, பரவாயில்லை அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, நான் செய்த தப்பு துரோகம், நான் ஒரு அம்மாவையும் பிள்ளையும் பிரித்தா பாவியாவிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலங்கி நிற்கிறாங்கங்க சாமுண்டேஸ்வரி. வணக்கம்.